அன்பு நண்பர்களாக வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் மியூசிக் மிக்ஸ். நான் உங்கள் ரூபன். இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான கான்செப்டில் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். என்னன்னா, ஆம்பிளிஃபையருக்கு பவர் சப்ளை கிரியேட் பண்ணுறது. பவர் சப்ளை கிரியேட் பண்ணுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போடுற கெப்பாசிட்டர், டயோடு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ரெண்டு வேரியண்ட்டான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர், எந்த ஆம்பிளிஃபையருக்கு எப்படி போடுறோம், அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்றைக்கி நாங்கள் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர், இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு வீடியோ பண்ணோம். என்ன செட்டுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணணும் ஆல்ரெடி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ணி இது வரைக்கும் போடவே இல்லை. மெயினான காரணம் என்னென்னா, இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொராய்டல் சப்ளைங்கிறது ரொம்ப எங்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ ஒருவேளை வீடியோ போட்டோம்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வீடியோ பப்ளிக்காக போடல. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராட்டம் உடம்புக்கு ஆகாதுமாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டுக்கு அதிகமான வீடியோ மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டு வீடியோ போட்டது கொஞ்சம் அதிகமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்கள கடுப்பேற்றக்கூடாது. அதனால் அந்த வீடியோ போடாமல் இருந்தேன். தீபாவளி டைமு, ஸோ ஒர்க்கு ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா செட்டுமே ஃபிட் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ இந்த டைம் புதுசாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோ இப்போ போடலான்னு ஐடியா பண்ணி போட்டிருக்கேன். இது இல்லாமல் 5-6 வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வரிசையாக போடலாம். இப்போ எல்லாம் அர்ஜென்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ இப்போ போட போகிறோம். இப்போ உங்களுக்கு முன்னாடியே ஒரு 6 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இஎன்ஐ தான் மெயினாக போயிட்டுருக்குது. டொராய்டல் சப்ளைங்கிறது கிடையாது எங்களுக்கு. இப்போ சூப்பராக சப்போர்ட் பண்ணார் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்காரர். வாரத்துக்கு 10 டிரான்ஸ்ஃபார்மர் வரை எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அப்படியே நிறுத்திட்டார். ஸோ தீபாவளிக்கு அப்புறம் தான் ஐடியா பண்ணணும் எப்படி பழையபடி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தா இஎன்ஐ ப்ராப்ளமே கிடையாது, கரெக்டாக சப்ளை வந்திருக்கு. ஆனால் டொராய்டல் சப்ளை மட்டும் கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேனல் மேனுஃபேக்சரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு அவரும் அப்படியே கட் பண்ணிட்டார் எங்களுக்கு சப்ளை பண்ணுறத. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய தொழில் பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து தான் போயிட்டுருக்கோம். தீபாவளிக்கு அப்பையும் அதையும் சால்வ் பண்ணி ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா செட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு செட்டு, இது M500 மாடலு. ஆல்ரெடி M400 சொன்னால் இது 500 வாட்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்ருக்கோம். இது M200 ஹெவி மாடலு. அதுக்கு வர டிரான்ஸ்ஃபார்மரு பாப்பா கையில் விழுந்துருக்கோம், எடுத்துக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது M300 மாடலு. 2 டிரான்ஸ்ஃபார்மர் இதுலேயே இருக்குது. ஒன்று 4 ohmஸுக்கும் ஒன்று 8 ohmஸுக்கும் வைண்டிங் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா M500 மாடலு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். தீபாவளி ஆஃபர் மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த அளவு தான் கோர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவியாக தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இதில் இப்போ 3 செட்டு இதில் ரெடி ஆகுது. M500ல் இதில் 2 செட்டு இப்போ ரெடி ஆகுது. M300 ஹெவி மாடலில் ஒரு 2 செட்டு ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேனல் எடுத்து வச்சுருக்கோம், ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது அஸ்ட்ரா வித் அனலாகு 2 செட்டு சரிங்களா. அஸ்ட்ரா கிட்லேயே அனலாகு முன்னாடி வந்துடும். அஸ்ட்ரா கிட் இங்கே இந்த செட்டு இப்போ ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்டு இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இந்த அஸ்ட்ரா கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு இன்னும் பாக்கி இருக்குது கஸ்டமருக்கு ரெடி பண்ணி தர வேண்டியது. ஸோ அந்த ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுவும் இப்போ கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் ஒர்க்கு, கன்ஃபார்மாக தீபாவளிக்குள்ளே. இப்போ பேனல்லாம் நான் ஃபிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா 3 செட்டு கணக்கு அனலாக ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அஸ்ட்ராலே அனலாகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல்லே பண்ணுற மாதிரி ஒரு அஸ்ட்ரா கிட்டு போட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம் ஐடியா பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம் ஐடியா பண்ணோம், ஆனால் பண்ண முடியல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ முதல்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இது ரூபன் ஆல்ரெடி பண்ண வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவே இப்போ ஃபஸ்ட்டு போடலாம். அடுத்தது தீபாவளி வாரம், அதாவது அடுத்த வாரம் தீபாவளி வாரம் சூப்பராக இருக்கும். ஹெவியாக ஒரு செட்டு ரெடி ஆகுது. அஸ்ட்ரா கிட்ட 3 ஆம்ப் ரெடி ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் சில செட்டு ரெடி ஆகுது. எல்லாமே பார்க்கலாம். தீபாவளிக்கு அப்புறம் நோம்பிலா எல்லாமே வீடியோ சூப்பராக இருக்கும். நாங்களும் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் அனுப்பிட்டே தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு செட்டோ 2 செட்டோ அனுப்பிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ ஈஸியாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஒரு வீடியோ பண்ணோம், அந்த வீடியோவை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்
இது வந்து இஎன்ஐ ட்ரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு சொன்னால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஐலேருந்து போவோம். ஓகேங்களா? இஎன்ஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்னு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறோம், அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், அப்போ லேசர்னு ஒரு கம்பெனி அவங்க யூஸ் கொடுக்குறாங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் கையில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடி கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசர். இது 2 கம்பெனி ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் இப்போ கையில் இருக்குது. அதனால் இந்த வீடியோக்கு இந்த 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இப்போதைக்கு கையில் இருக்கிறனால எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது எடுத்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க எல்லா செட்டுக்கும் டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டொராய்டல் காயில் வந்து எந்த ஆம்ப்ஸ்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி என்ன வோல்ட்டுன்னு தெரியாது. நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன், இது இத்தனை வோல்ட்டு இத்தனை ஆம்பியர் வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24024 5 to 6 amps வரும். 6 amps ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? அதுவே இன்னொன்று இருக்குது. இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா 24024 5 amps லேசரோட ட்ரான்ஸ்ஃபார்மர். 5 amps 6 ampsக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க. 1 ampere தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜ்னு சொல்லுவோம்ல, இந்த காப்பர் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லாவே தெரியுது எனக்கு, உங்களுக்கு வீடியோ தெரியுதா தெரியல, எனக்கு நல்லா தெரியுது, கேஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கேஜ் மீட்டர் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடைக்கல, தேடி பார்த்தோம் இல்லாதனால நாங்கள் அப்படியே சொல்கிறேன். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 1 ampere போது டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது. டேப்பிங் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 12012 இது வந்து பார்த்திங்கன்னா 012. ஓகேங்களா? இது 2 டேப்பிங் இருக்குது. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் பட்ஜெட் ஆம்பிளிஃபையர். மிடிலாக இருக்குது, எனக்கு ரொம்ப காஸ்ட்டு அதிகமாகவும் வேணாம், ரொம்ப லோவும் வேணாம்ன்றீங்க. மிடில் பட்ஜெட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இப்போன்னு பார்த்தீங்கன்னா லேசரோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். லேசரில் வந்து பார்த்திங்கன்னா 24024 7 amps யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12012 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேப்பிங் இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா பாருங்கள், 5 ஒயர் இருக்கும். இது வந்து 12012, இது வந்து 012, 2 டேப்பிங் இருக்குது. மீடியம் பட்ஜெட்லேயே கொஞ்சம் எனக்கு டீப் பேஸ் கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ampere 2 ampere இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா 8 amps யூஸ் பண்ணுறோம். இது இப்போ முன்ன சொன்னல, இப்போ சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 7 amps. இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா 8 amps. கொஞ்சம் எனக்கு சப்பு பேஸ் நான் கொஞ்சம் டீப்பாக கேட்குறேன், எனக்கு 12 யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் 8 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெடி பண்ணுறோம். அதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடி கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் 8 amps யூஸ் பண்ணுறோம். 24024 8 amps ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இது ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 12012 சிங்கிள் டேப்பிங் தான் போதும். சிங்கிள் டேப்பிங் இது வந்து பார்த்திங்கன்னா 1 ampere 1.5 ampere வருது, இதுவே மிச்சம் போதும்னு சொல்லி நாங்கள் இதே விட்ருவோம். 24024 7 amps அதுவும் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், எல்டி கிடையாது, நாங்கள் எல்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதிலே வந்து பார்த்திங்கன்னா லேசரோட பேண்டும் இருக்குது எங்ககிட்ட. லேசர்னு எடுத்திங்கன்னா 24024 8 amps ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 12012 இதே தான் 5 டேப்பிங் வரும். 12012 வந்துட்டிங்கன்னா 12012 ஒன்றும் 012 5 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12012, இது வந்து 012, இது 2 டேப்பிங் வரும். எல்லாமே 1.5 amp 3 ampere 12012. நம்ம 12 வோல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ampere இருக்குது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபேனுக்கு லைட்டுக்கு தனியாக பவர் சப்ளை பிரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட் டிம் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 சேனலுக்கு ஒரே ஃபெட் போர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கோசரம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஐயோட லேசர் கம்பெனியோட அவங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் 30030 8 amps ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே போர்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஒரே ஃபெட் போர்டு 52001943 பேர் போட்டு கேட்பாங்க. அந்த ஒரே 5 சேனலுமே அதில் இருக்கும். அவங்களுக்கோசரம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த யூஸ் பண்ணுறோம். இனிமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன வோல்ட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசர் கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 24024 10 amps போடுறாங்க. ஒயர் கேஜ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு, என்னால் வளைக்கவும் முடியல, அவ்வளோ திக்னஸாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12012 வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு டேப்பிங் இருக்குது. 12012 ஒரு டேப்பிங்கும் 012 ஒரு டேப்பிங் இருக்குது, 2 டேப்பிங் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 amps வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 12 inch சப்பில் நல்லா பேஸ் வச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24024 10 amps லேசரோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12012 012 ஒரு டேப்பிங்கும் வருது. அதிகமாக வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 24 இருக்குது, 30 வோல்ட் இருக்குது. 30 வோல்ட் எதுக்குன்னு கேட்பீங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். 30 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசர் கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா டைப் 3 இஎன்டி ட்ரான்ஸ்ஃபார்மரில் டைப் 3ங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் 16ல் இஎன்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம் வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 inch 2.5 inch 3 inch
இந்த டைப் கோர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இல்லை, அது போயிடுச்சு, டெலிவரி போச்சு, காட்டுறதுக்கு இல்லை. 2.5 இன்ச் இருக்குது, 3 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச்சில் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல். அல்ட்ரா டிஜிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28028 28028 12 ஆம்ஸும் 12012 1 ஆம்பியரும் 012 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியரும் மொத்தம் 2 ஆம்ஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 28028 12 ஆம்ஸு டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர் இது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், நல்லா ஆம்ஸ் நல்லா டெவலப் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடி டிரான்ஸ்ஃபார்மர். யூடி டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கோரில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். யூடி அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் இது நல்லா ஹெவியாக இருக்குது. இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா 25025 10 ஆம்ஸும் 24024 8 ஆம்ஸும் 12012 2 டேப்பிங் போட்டு 1 ஆம்பியராக 2 ஆம்பியர் கேட்டிருக்கோம். அதுக்காக சுற்றி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் கோரு, நல்லா பார்த்தா தெரியும், நல்லா ஹெவியாக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. 3 இன்ச் கோரில் யூடி கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மர் இது. இது வந்து இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர் 3 இன்ச் கோர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இங்கே இருக்க இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன் என்ன வோல்ட்டு எத்தனை ஆம்பியரு எல்லாம் சொல்லினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆம்பிளிஃபயருக்கு எந்த மாதிரி இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள், அதிலே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாடலுக்கு எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் எந்தெந்த மாடலுக்கு எந்தெந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். M200 ஒரு மாடல், அந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24024 8 ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். M200ல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், M300ல் லைட் மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24024 10 ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். M300 லைட் மாடல். அதுவே 30030 10 ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர், இதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் மாடல் தான். M300 லைட் மாடல். பவர் மாடலுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கையில் இல்லை, அதனால் அதை மென்ஷன் பண்ணல உங்களுக்கு. அடுத்து எடுத்திங்கன்னா M400ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28028 12 ஆம்ஸு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது சொன்னல 2.5 இன்ச் கோரு, இது வந்து பார்த்திங்கன்னா 28028 12 ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா M300ல் பவர் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா, அது வந்து 2 இன்ச் கோரு, இது வந்து 2.5 இன்ச் கோரு. M300ல் பவர் மாடலில் 2 இன்ச் கோர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் கோரு M400ல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா M500 M500ன்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கோசரம் யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மர் 26026 10 ஆம்ஸ். அதாவது சொன்னால இது வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் சப்ளை போட்டு தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கு தனியாக, பவர் ஆம்பிளிஃபயருக்கு தனியாக, இது தனியாக அது தனியாக கொடுத்துருப்போம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டீப் நல்லா பேஸ் நல்லா 2 சப் யூஸ் பண்ணுவேன், 4 சப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச் கோர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட்டு கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஆர்டர் சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இன்னும் ரெடி பண்ண ஆரம்பிக்கல, ரெடி பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதெல்லாம், பாருங்கள் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்னு வருவோம். கையில் எடுத்து வச்சிங்கன்னா சும்மா தம்மா துண்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் போட்ட மாதிரி இருக்குது, தம்மா துண்டு பொலிப்பூன்னு இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மரு. இது என்ன வோல்ட்டுன்னு கேட்பீங்க, இந்த என்ன வோல்ட்டுன்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20020 வெறும் 20 வோல்ட் தாங்க. 20020 என்ன பார்த்தா எத்தனை ஆம்பியர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் இது மட்டும் டைப் 3, மீது ரெண்டுமே டைப் 16. இந்த டைப் 3 பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கோர். ஸோ கோர் மாத்திரம் 3 இன்ச்சு டெப்த் இருக்கும், ஹைட்டு 3 இன்ச்சு வரும். டைப் 16 வந்து ஹைட் 4 இன்ச்சு வரும். இது 2 இன்ச்சு கோரு M300 மாடலுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கோரு. பார்த்தீங்களா, இதோட டெப்த் அதிகம். இது M500 மாடலுக்கு போட்டுட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கோரு. நார்மலாக 2.5 இன்ச்சு தான் போட்டுட்ருந்தோம், இப்போ 3 இன்ச்சு கோரு. இது வந்து M200 பவர் மாடல் போட்டுட்ருக்கோம். ஸோ என்ன மாடல் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறத மாடல் தகுந்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து 2 இன்ச்சு, இது 3.5 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சு கிடையாது, 3.5. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணி தான் போடுறோம். இது வந்து M200 பவர் மாடலு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கே டொராய்டல் சப்ளை இல்லை, அதனால தான் அந்த வீடியோ போடாமல் இருந்தோம். ஏன்னா போட்டால் நிறைய பேர் கால் பண்ணுவீங்கன்னு. ஸோ டொராய்டல் கேட்டு இப்போ கால் இது பண்ணாருங்க. எங்களோட டொராய்டல் ஆம்பிளிஃபயரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம், ஏன்னா வர வேண்டிய சப்ளையில் வராமல் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அனுப்பியாச்சு, ஆடியோ செட்டு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த செட்டெல்லாம் அனுப்பியாச்சு. ஒரு 4 செட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு, அவ்வளோதான்.
தீபாவளி முடிஞ்சும் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்ன காரணம்னா எங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செட்டை தான் கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி அனுப்ப முடியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ குறை வந்தால் தள்ளி போட்டு தான் ஆகணும். தீபாவளிக்கு அப்போ தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வேளை லேட் ஆனாலும் மன்னிச்சிக்கங்க, சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனால் குவாலிட்டி முக்கியம். அனுப்புறதுங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அவசரமாக செஞ்சு அனுப்புறதுங்கிறது முக்கியமே கிடையாது. குவாலிட்டியாக நீட்டாக அனுப்பணுங்கிறது தான் முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்குள்ளே எல்லா செட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நைட் ஷிஃப்ட்டும் ரூபனை வர சொல்லியிருக்கேன். நைட்டும் ஒர்க் பண்ண தான் போகிறோம். ஒருவேளை முடியலனாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பேருமே எடுத்தாச்சு. எல்லா செட்டுக்குமே எல்லா ஸ்பேருமே வந்துருச்சு. இந்த வீடியோ இது வரையும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோஸ் போடுறேன், நிறைய சப்போர்ட் பண்ணுறேங்க. இருந்தாலும் சில விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, இப்போ வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு மட்டும் வருமானம் கிடையாது, சரிங்களா? இதே வேலை செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இது யூஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெத்தேடு பார்த்துக்கலாம். இன்னொன்று இருந்தால் இப்போ என்கிட்ட இந்த வீடியோ பார்த்து என்கிட்ட தான் வரும்னு சொல்லவே முடியாது. இதே ஆம்பிளிஃபையர் இதே மாதிரி வேணும்ட்டு நிறைய பேர் நிறைய மெக்கானிக்கிட்ட போய் கால் பண்ணி கேட்பாங்க. பெரிய பெரிய கடையில் போய் வாங்குவாங்க. என்ன போர்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டு போய் வாங்குவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி வாங்குவாங்க. ஆசை வரும். அதாவது அவங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணும் ஆசை வரும். அவங்க எல்லாமே என்கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு பேர்கிட்ட போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கடைக்காரங்களுக்கும் எல்லா மெக்கானிக்கும் ஒரு ஹெல்ப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். சிலருக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். ஏன்னா அவங்க பொருளை ப்ரொமோட் பண்ணதுனால அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். ஏன்னா வேறு பொருள் காம்படிஷனாக வேறு பொருள் அங்கே தான் வரும்போது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். ஆனால் பலருக்கு இது ப்ளஸ் பாயிண்ட் தான். கடைக்காரங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒருவேளை நாங்கள் வீடியோ போடாமல் நிறுத்திட்டோம்னா அவங்களுக்கு தான் லாஸு. இதை பார்க்க எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் லாஸு, சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்குங்க. என்னாலே முடியல. இப்போ வந்து நான் வீடியோவே போடலைனாலும் எனக்கு வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் வீடியோ வந்து கம்பல்சரி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இதில் வந்து எனக்கு வர லாபத்தோட உங்களுக்கான லாபம் தான் அதிகம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்து தான் வந்து வேலை தருவாங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம். யாருமே இந்த மாதிரி விளம்பரமோ எதுவும் பண்ணலைன்னா எந்த பக்கமும் போகாது. இண்டஸ்ட்ரி டவுன் தான் ஆகும். இந்த மாதிரி யூடியூப்லையோ ஆன்லைன்லேயோ பண்ணும்போது தான் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வளரும். உங்களுக்கே தெரியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எங்களை மாதிரி ஆள் இருக்கிறனால தான் நிறையா வந்து இப்போ புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.